வெல்கம் பேக் டு கிராந்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோஹே தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தோஹேக்கு வந்து மொத்தம் நம்மளுக்கு 4 மார்க் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் நம்மளுக்கு 4 தோஹே இருக்குது. நம்மளுக்கு எக்ஸாமில் 3 கொடுத்து எனி 1 வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 தோஹேயில் ஏதாவது 2 தோஹே நல்லா தரவாக வித் ஆத்தர் நேமோட படித்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸாமில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எண்டிங்கில் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. ஸோ இன் பிட்வீனில் இருக்கிறத நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம படிக்கிற தோஹேவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை கிளியராக படித்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த தோஹேஸுடைய மீனிங் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4 தோஹேவுடைய மீனிங்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த லாங்குவேஜில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போது ஜஸ்ட் இந்த தோஹேஸை வந்து ரீட் மட்டும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தோஹே, சாது ஐசா சாஹியே जैसा सूप सुभाई सार सार को गही रही तोथा देई उड़ाई. ஸோ இது வந்து கபீர்தாஸுடைய தோஹே. ஸோ இதில் கொடுத்துருக்க கமா, ஃபுல் ஸ்டாப், இந்த 2 கோடு போட்டிருக்கிறது எல்லாமே வந்து டிட்டோ இதில் இருக்கிற மாதிரியே எழுதணும். அப்போ தான் வந்து 4 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நம்ம எப்படி திருக்குறள் வந்து அடிப்பிரலாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி இதை கவனமாக எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எழுதினா தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்து செகண்ட் தோஹே, ஜாதி ந பூச்சோ சாது கி பூச் लीजिए ज्ञान मोल करो तरवार का पड़ा रहन दो इम्यान कबीरदास. थर्ड दोहे, तरुवर फल नहीं खात हैंग सरवर पियहिंग न पान कही रहीम पर काज हित संपत्ति संचहिन सुजान. रहीमुடைய दोहे. அடுத்து फोर्थ वन, तुलसी मीटे वचन ते सुख उपजत चहुन और बसीकरण यह मंत्र है परिहरु वचन कठोर. துளசிதாஸுடைய தோஹே. ஸோ இந்த 4ல் உங்களுக்கு எது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு பார்த்துட்டு 2 இது நல்லா மெமரைஸ் பண்ணி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக 4 மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியான பார்ட். ஸோ 2 படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ படிக்கிற 2 தான் தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.